ஃபிசிக்ஸ்வாலா இந்த கம்பெனி சமீபத்தில் பங்குச்சந்தையில் லிஸ்ட் ஆகி ஓவர் நைட்டில் அதோட ப்ரொமோட்டர் ஷாருக் கானோட பணக்காரர் ஆயிட்டாரு. எப்படின்னு கேளுங்க. ஒரு சாதாரண யூடியூப் சேனல் நல்ல கண்டென்ட்டோட ஆரம்பித்து ஒரு நல்ல எஜுகேஷ்னல் ஆப்பாக இதை உருவாக்கி அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ணுறது மூலமாக ஓவர் நைட்டில் அவர் வெல்த் கிரியேட் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இது மட்டுமா காரணம்? நம்மளை மாதிரி ஃபண்டமெண்டல்ஸை சரியாக ரிசர்ச் பண்ணாமல் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கிற பேராசையுள்ள நிறைய சிறு முதலீட்டாளர்களும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் வெறும் பேராசையுள்ள இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் பேராசையுள்ள புக் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸோட சேர்ந்து சிறு முதலீட்டாளர்களை ஏமாத்துறதுக்குன்னே வந்திருக்காங்க. இந்த பங்குச்சந்தை IPO மூலமா இவங்களும் ஒரு காரணம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு இதை கண்டும் காணாம தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, செபி நம்ம மார்க்கெட் ரெகுலேட்டர், அவங்களும் ஒரு காரணம். இந்த கம்பெனி பாருங்க, 243 கோடி ரூபாய் லாஸ் காமிச்சு 1000 கோடி கூட நெட்வொர்த் இல்லாம இருக்கிற அந்த கம்பெனிக்கு இல்லைன்னா நம்மெல்லாம் ஏன் 47,000 கோடிக்கு மார்க்கெட் மதிப்பு கொடுக்குறோம்? இதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எக்காரணம் கொண்டும் இந்த கம்பெனியில் நான் முதலீடு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன். இந்த மாதிரி கம்பெனிகளை தொடர்ந்து இவங்களை மேஸ்கை கலட்டி காமிக்கிற வேலையெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனந்த், நன்றி, வணக்கம்.